100 வயதை கடந்து சமுதாயத்திற்கு பங்காற்றும் வாய்ப்பு நல்லக்கண்ணுவிற்கு கிடைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் என்ற நூலினை வெளியிட்டார். மேலும் நல்லக்கண்ணுவின் தியாகங்கள் அடங்கிய அவரது வாழ்க்கை வரலாற்று பாடலையும் முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் 100 ஆண்டுகளை கடந்த சமுதாயத்திற்கு பங்காற்றும் வாய்ப்பு நல்லக்கண்ணுவிற்கு கிடைத்துள்ளதாகவும் அவருக்கு கம்பீரமான செவ்வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நல்லக்கண்ணுவிற்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது தனக்கு பெருமை அளிப்பதாகவும் அவர் வரலாற்றில் உயர்ந்து நிற்கிறார் எனவும் முதலமைச்சர் பாராட்டை தெரிவித்துள்ளார். வழிகாட்டியும் தமிழ் சமுதாயத்திற்காக இன்னும் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்றும் உள்ள உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு கம்பீரமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பீரமான வணக்கம் மட்டுமல்ல, கம்பீரமான செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தகைசால் தமிழர்களுக்கு கொடுத்தப்போ அப்ப 10 லட்சம் ரூபாய் தந்தோம். அந்த 10 லட்சம் ரூபாய மட்டும் இல்ல, அதோட 5000 ரூபாய் சேர்த்து 10,05,000 ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு நிவாரண நிதியாக அளித்தவர் தான் ஐயா சொன்னவர்கள். இவ்விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஐயா கண்ணுவிற்கு பாராட்டு தெரிவித்தனர். ஐயா கண்ணுவின் பங்களிப்பு மிகவும் போற்றுதலுக்குரியது எனவும் புகழாரம் சூட்டினர். இளைஞர்களுக்கு இந்த தியாக வரலாறுகள் தெரியட்டும். ஈழத் தமிழர்களுக்காக அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்கே நடந்தாலும் சரி, அப்படி தமிழ் இனத்தின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழ் நாட்டின் மீது, இந்திய உபகண்டத்தின் மீது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்க வாழ்க. எளிமை எளிமை என்ற வார்த்தையைத்தான் இந்த மன்றம் அதிகமாக உச்சரித்தது. எளிமையில் பிறந்து, எளிமையில் வாழ்ந்து, எளிமையில் வளர்ந்து, எளிமையில் தியாகம் செய்து, எளிமையின் உருவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமகன் ஐயா நல்லக்கண்ணு என்று இங்கே சொல்லப்பட்டது. இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல்வாதி வாழ்ந்தான் என்பதை எதிர்கால தலைமுறை நம்பாது. அந்த நம்ப மாட்டாத ஒரு மனிதன் தான் இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.